Hi friends, vanakkam and welcome back to my channel Dara's Cooking Demo. Video குள்ள போறதுக்கு முன்னாடி channel first time பார்க்கறவங்க இது channel subscribe பண்ணாம இருக்கவங்க please கீழ இருக்க red color button touch பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோ குள்ள போயிரலாம். டிஷ்க்கு தேவையான ingredients first என்னென்னன்னு பார்த்தறலாம். இந்த சைஸ் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊத்தி ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப கெட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து பச்சை புளி. இது வந்து ஆக்சுவலாக நம்ம அடுப்பே இல்லாமல் செய்ய போகிற ஒரு சூப்பரான டிஷ்ஷு, டேஸ்டியான டிஷ்ஷு. இது வந்து நம்ம வீட்டில் டக்குன்னு காய்கறி ஏதாச்சும் இல்லை அப்படின்னா நம்ம சூப்பராக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பேச்சுலர்ஸ் ரெசிபி எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பே இல்லாமல் ஸ்டவ்வே இல்லாமல் நம்ம இது வந்து சூப்பராக இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துட்றேன். இந்தளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இந்தளவுக்கு கரைச்சிருக்கணும் புளி. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அந்த புளி தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்றேன். அதிலே வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, எடுத்து வச்சுருக்க வரமிளகா. எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், சான்ஸே இருக்காது. இது வந்து செஞ்சவுடனே சாப்பிட்றத விட அது செஞ்சு கொஞ்ச நேரம் அந்த சாதத்தை வந்து அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ நல்லா இந்த புளி, அந்த பச்சை மிளகாவோட காரம், வரமிளகாவோட காரம், அந்த வெங்காயமெல்லாம் நல்லா அந்த புளியில் ஊறி அந்த சாதத்தில் அந்த டேஸ்ட்டெல்லாம் இறங்கி அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். நான் பேச்சுலர்ஸ்க்கு அதே மாதிரி தான் ஈஸியாக செஞ்சிடலாம். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் தரதுனா காலையில் நீங்கள் எந்திரிச்சு செஞ்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா மத்தியானம் அவங்க சாப்பிடும்போது வந்து ஊறி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஸ்டவ்வே பற்ற வைக்க தேவையில்லை. சாதம் மட்டும் சூடாக இருந்தால் போதும். நம்ம சாதம் மட்டும் வடிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். அதனால் சாதத்துக்கும் சேர்த்து நான் வந்து உப்பு போடுறேன். இப்போ சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷு இந்த இதுக்கு இந்த 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 புளி தண்ணிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து சாதத்தில் உப்பு போடாதனால அதுக்கும் சேர்த்து நான் இப்போ வந்து இதில் உப்பு போட்டுடுறேன். இப்போ இது எல்லாமே போட்டுட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. நம்ம ஊற வச்ச புளி தண்ணி, சின்ன வெங்காயம் அறுத்தது, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாமே போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து சூடான சாதம் எடுத்திருக்கேன். வடித்த சாதமோ குக்கரில் வச்ச சாதமோ எதாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ அந்த வடித்து வச்சுருக்க சூடான சாதத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை அந்த சாதத்தில் அப்படியே சேர்த்தணும். வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டவ்வே பற்ற வைக்காமல், ஐ மீன் நோ ஃபயர் குக்கிங் இது. அதெல்லாம் அந்த தண்ணி வேணுங்கிற அளவு போட்டுட்டு நம்ம வந்து கலக்கிக்கலாம். அது வேணுங்கிற அளவு அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு அது மேலே வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஊற்றணும். இந்த டிஷ்ஷுக்கு வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. தேங்காய் எண்ணெய் தான் வந்து டேஸ்ட்டு. நான் வந்து செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன். நீங்கள் குக்கிங் யூஸ் பண்ணுற எந்த தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஓகே ஃபைன். அதுவும் அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தின மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி அமுத்தி வச்சதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிளம்பும்போது செஞ்சு எடுத்துக்கலாம். அது ரொம்ப நேரம் ஊறும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் காலையில் இந்த மாதிரி செஞ்சு நல்லா அமுத்தி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டிங்கன்னா மத்தியானம் அவங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிப்பு ஜாஸ்தியாக வேணால் போட்டுக்கலாம், எண்ணெய் ஜாஸ்தியாக வேணால் ஊற்றுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சான்ஸே இருக்காது. நோ ஃபயர் குக்கிங் இது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. அப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.